நியூஸ் 7 தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் மற்றும் ராஜலட்சுமி கார்த்திக். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வங்கிகளில் பணம் பெறுபவர்களுக்கு விரலில் மை வைப்பு. ஒரே நபர் மீண்டும் மீண்டும் பண பரிமாற்றம் செய்வதை தடுக்க நடவடிக்கை. பொருளாதாரத்துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. கள்ள நோட்டுகளை மாற்றுவதை தடுக்க சிறப்பு கண்காணிப்பு குழு நியமனம். போதிய அளவிற்கு பணம் கையிருப்பில் உள்ளதாகவும் தகவல். பரபரப்பான சூழலில் நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். பொது சிவில் சட்டம், மோட்டார் வாகன சட்ட திருத்தம் உள்ளிட்ட மசோதாக்கள் நிறைவேற்ற மத்திய அரசு முயற்சி. ஏடிஎம்களில் 2000 ரூபாய் நோட்டுகள் விநியோகம் தொடங்கியது. பிற வங்கி ஏடிஎம்களை 5 முறைக்கு மேல் பயன்படுத்தினாலும் சேவை கட்டணம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. ரூபாய் நோட்டு மாற்றத்தை அடுத்து ஏடிஎம்களில் 100 ரூபாய் நோட்டுகள் அளவு குறைக்கப்படும் எனவும் தகவல். டெல்லி உள்ளிட்ட நகரங்களில் நள்ளிரவு முதல் ஏடிஎம் மையங்களில் காத்து கிடக்கும் மக்கள். பணம் நிரப்பி சில நொடிகளில் தீர்ந்து போவதால் மக்கள் அவதி. ஏழைகள் நிம்மதியாக தூங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்த கருத்துக்கும் பொதுமக்கள் கண்டனம். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்களை மாற்றும் முடிவுக்கு காங்கிரஸ் ஆட்சியின் ஊழல்களும் முக்கிய காரணம். பிரதமர் மோடி பற்றிய திருநாவுக்கரசர் கருத்துக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பதிலடி. கருப்பு பணத்தை முழுமையாக பறிமுதல் செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கை தொடரும் என தகவல். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் பொதுமக்கள் அவதி. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக பிரச்சனை எழுப்பும். திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பேட்டி. காவிரி விவகாரம், தமிழக மீனவர் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பப் போவதாகவும் தகவல். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்கக்கூடாது என்கிற உத்தரவு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு பணத்தை மாற்ற வரும் பொதுமக்கள் ஏமாற்றம். கூட்டுறவு சங்கங்களுக்கு போதிய நிதி வழங்கவில்லை என்றும் ஊழியர்கள் குற்றச்சாட்டு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் தவறான ஆலோசனையால் பிரதமர் மோடி தவறான முடிவு. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசுவாமி குற்றச்சாட்டு. முதலாளிகள் பாதிக்கப்படவில்லை, அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களே அதிக அளவில் பாதிப்பு என்றும் வேதனை. பின்லாந்து கல்வி முறை குறித்த அறிக்கையை முதல்வரிடம் தரவுள்ளதாகவும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி தகவல். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற அதிகாரிகள் மறுப்பு. பணத்தை மாற்ற வந்த வாடிக்கையாளர்கள் பெருத்த ஏமாற்றம். தபால் நிலைய ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர் இடையே மோதல். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. மத்திய அரசின் திடீர் உத்தரவால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாவதாக மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு. கருப்பு பணத்தை ஒழிக்க பிரதமர் மோடி எடுத்த நடவடிக்கைக்கு வெளிநாட்டு ஊடகங்கள் பாராட்டு. இதைவிட துணிச்சலான முடிவை ஒரு பிரதமர் எடுக்க முடியாது என்றும் புகழாரம். அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாட்டை சேர்ந்த ஊடகங்கள் மோடிக்கு பாராட்டு. தேர்தல் வாக்குறுதியான கருப்பு பண ஒழிப்பை மோடி தொடங்கிவிட்டதாகவும் புகழாரம். குஜராத்தில் 6000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை அரசிடம் ஒப்படைத்த வைர வியாபாரி. சூரத்தை சேர்ந்த லால்ஜி பாயின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு. அரசின் அபராதத்தையும் பொருட்படுத்தாமல் உண்மையாக செயல்பட்டதாக வைர வியாபாரி பெருமிதம். உள்ளாட்சி தேர்தல் தடையை நீக்க கோரிய வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. உள்ளாட்சி தேர்தல் தடை நீட்டிப்பு. கூடுதல் மனு தாக்கல் செய்ய திமுக அவகாசம் கோரியதால் உயர்நீதிமன்றம் நடவடிக்கை. வழக்கு விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைப்பு. பயிர்களுக்கு போதிய நீர் கிடைக்காததால் 2 விவசாயிகள் தற்கொலை. ஈரோடு மாவட்டம் கரட்டுப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி ராமலிங்கத்தை தொடர்ந்து நாகை மாவட்டம் பரிஞ்சிமுலையில் மற்றொரு விவசாயியும் மரணம். தண்ணீர் இல்லாமல் கருகிய மஞ்சள் மற்றும் சம்பா பயிரை கண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கிராம மக்கள் வேதனை. தண்ணீர் இல்லாததால் ஏராளமான விவசாயிகள் செய்வதறியாமல் தவிப்பு. உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக பல மாவட்டங்களில் வதந்தி. போட்டி போட்டு உப்பு வாங்கும் பொதுமக்கள். உத்தரப்பிரதேசம் தொடங்கி ஆந்திரா வழியாக தமிழகத்தை அடைந்த உப்பு தட்டுப்பாடு வதந்தி. தட்டுப்பாட்டால் சேலத்தில் உப்பு விலை உயர்வு. பதுக்கி வைத்து விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என ஆட்சியர் எச்சரிக்கை. தமிழக கேரள எல்லையில் போதைப்பொருள் பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனை. சமீபத்தில் பிடிபட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பான் மசாலா, புகையிலை பொருட்கள்.
தூத்துக்குடி மாவட்ட போதைத் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய 10 பேர் குழு அதிரடி. வாகன சோதனை தொடரும் என்றும் அறிவிப்பு. கோவில்பட்டி நகரின் குடிநீர் திட்டத்தில் ஊழல் என புகார். 32 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. குடிநீர் குழாயிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊழல் செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். புதுக்கோட்டை மாவட்டம் பெரியகுளத்தில் அரியல் கற்சிற்பங்கள் கண்டுபிடிப்பு. சிற்பங்களை அதிகாரிகள் எடுக்க பொதுமக்கள் எதிர்ப்பு. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து சிலைகள் அருங்காட்சியகத்திற்கு இடமாற்றம். கற்சிற்பங்கள் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என அதிகாரிகள் தகவல். விழுப்புரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி சுந்தர்ராஜ் தூக்கிட்டு தற்கொலை. விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனை. மாஜிஸ்ட்ரேட் மும்தாஜ் கான் காவல் நிலையத்தில் விசாரணை மற்றும் சோதனை. சுந்தர்ராஜின் உடல் அவரது மனைவியிடம் ஒப்படைப்பு. அரசு வழங்கிய வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்காததாக செங்கம் மக்கள் புகார். பசுமை வீடு திட்டத்தின் கீழ் வழங்கிய வீடுகளுக்கு மின் இணைப்பின்றி மக்கள் தவிப்பு. 5 ஆண்டுகளாக மின்சாரம் வழங்காதால் இருளில் மூழ்கிய கிராமம். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. 3 தொகுதிகளின் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவப்படை. தஞ்சாவூரில் தேர்தல் ஆணைய துணை ஆணையர் உமேஷ் சின்ஹா பேட்டி. பணப்பட்டுவாடா செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை என்றும் எச்சரிக்கை. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் உமேஷ் சின்ஹா தகவல். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தல். தஞ்சை தொகுதியில் தேமுதிக சார்பில் மனு. வாக்காளர்களுக்கு அதிமுக 2000, திமுக 1000 வழங்குவதாக தேர்தல் பறக்கும் படைக்கு வந்த புகாரை அடுத்து 2 கைது. நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தேமுதிக எச்சரிக்கை. ரூபாய் மாற்றம் தொடர்பான பிரதமர் மோடியின் செயலுக்கு இயக்குனர் அமீர் கடும் கண்டனம். ரஜினிகாந்த் மற்றும் பவன் கல்யாண் போன்ற பிரபலங்களின் விளம்பரம் மூலம் பிரதமர் ஆனவர் மோடி என பேச்சு. கபாலி படத்தின் டிக்கெட் என்ன விலைக்கு விற்கப்பட்டது என்பது ரஜினிக்கே தெரியாது என்றும் அமீர் காட்டம். கருப்பு பணம் ஒழிப்பு நடவடிக்கையில் சாமானியர்கள் தான் மிகவும் பாதிக்கப்பட்டதாகவும் அமீர் ஆதங்கம். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷால் நீக்கப்பட்ட விவகாரம். என்னை நீக்கியதை சட்டப்படி சந்திப்பேன் என நடிகர் விஷால் பதில். தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவோம் எனவும் விஷால் அறிவிப்பு. தயாரிப்பாளர் சங்கத்தை கேள்வி கேட்கவே கூடாது என்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் புகார். தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலில் நடைபெறும் தவறை தொடர்ந்து தட்டி கேட்பேன் எனவும் விஷால் அறிவிப்பு. படப்பிடிப்புகளுக்கு தனியாக வந்த நயன்தாரா தற்போது பாதுகாவலர்களுடன் வலம் வருவதால் பரபரப்பு. நயன்தாராவுக்கு முன்னாள் காதலர்கள் தொல்லை அளிப்பதால் பாதுகாப்புடன் வருவதாக தகவல். புதிய காதலருடன் வெளி ஊர்களுக்கு சென்றாலும் பாதுகாவலர்களுடன் தான் நயன்தாரா செல்வதாகவும் தகவல். ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் மணிரத்னத்தின் காற்று வெளியிடை படப்பிடிப்பு. விமானத்தில் சண்டை காட்சிகள் படமாக்க இந்தியாவில் அனுமதி மறுக்கப்பட்டதால் ஐரோப்பா பறந்த படக்குழு. செர்பியாவில் கடும் குளிரில் படமாகிறது காற்று வெளியிடை குழு. AR ரஹ்மான் இசையில் கார்த்தி, அதிதி ராவ் நடிக்கும் இப்படம் மார்ச் 17ஆம் தேதி வெளியாகும் என தகவல். மாதவன் விஜய் சேதுபதி இணையும் புதிய கூட்டணி. புஷ்கர் காயத்ரி இயக்கும் விக்ரம் வேதா என்ற படத்தில் இணைந்து நடிப்பதாக தகவல். மாதவன் போலீஸாகவும் விஜய் சேதுபதி தாதாவாகவும் நடிப்பதாகவும் விளக்கம். மதயானை கூட்டம் புகழ் கதிர் இப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிப்பதாகவும் தகவல். இயக்குனர் ராமின் புதிய படத்தில் நடிகர் விஷ்ணு நடிக்க உள்ளதாக தகவல். விஷ்ணு நடிப்பில் உருவான சூப்பர் ஹிட் படமான முண்டாசுப்பட்டி படத்தை இயக்கியவர் ராம். பல வருடங்களுக்கு பிறகு 2வது படத்தை இயக்குகிறார் ராம். த்ரில்லர் பாணியில் உருவாக்கப்பட உள்ள இப்படத்திற்கு இசையமைக்கிறார் ஜிப்ரான். சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த தர்மதுரை படத்தை தெலுங்கில் வெளியிட முடிவு. தர்மராஜு MBBS என்ற பெயரில் தெலுங்கில் படத்தை டப் செய்ய தயாரிப்பாளர் முடிவு. தெலுங்கில் வெளியாகும் விஜய் சேதுபதியின் முதல் படம் இது. நயன்தாராவின் 55வது படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் நவம்பர் 17ஆம் தேதி நள்ளிரவு வெளியீடு. நவம்பர் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்த நாள் என்பதால் படக்குழுவினர் முடிவு. கத்தி படத்தின் கதை தன்னுடையது என கூறி வழக்கு தொடர்ந்த மீஞ்சூர் கோபி இப்படத்தை இயக்கியுள்ளார். கோயம்புத்தூரை சேர்ந்த 13 வயது மாணவன் மிருதுல் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சலில் புதிய உலக சாதனை. இந்த வகை நீச்சலின் மூலம் 9 கிலோமீட்டர் தொலைவை 3 மணி நேரத்தில் நீந்தி கடந்தான் தமிழக மாணவன்.
விரைவில் கின்னஸ் உலக சாதனை படைக்க உள்ளதாகவும் மாணவன் செந்தில்குமார் பேட்டி. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற உலக மணிலா மாஸ்டர்ஸ் கோல்ஃப் போட்டி 38 வயதான இந்திய வீரர் சௌராசியா சாம்பியன் பட்டம் வென்றார். அமெரிக்கா மற்றும் மலேசியா வீரர்களை பின்னுக்கு தள்ளி ஆசிய டூர் பட்டத்தை பெற்று சாதனை. 60வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் அடுத்த மாதம் 13ஆம் தேதி புனேவில் தொடங்குகிறது. புனேவில் உள்ள பலேபாடி விளையாட்டரங்கில் போட்டி ஏற்பாடுகள் சரியாக இல்லாதது வருத்தம் அளிக்கிறது. இந்தியாவின் முதல் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனையான ஹீனா சித்து ட்விட்டரில் குற்றச்சாட்டு. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றது. மேலும் பல புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.